இந்த திருச்சிற்றம்பலம் இருக்கு இல்லைங்களா? ஆமா ஐயா. இப்போ எல்லாருக்கும் வந்து திரு போட்டு தான் போடுறோம். தமிழ்நாடு எடுத்துக்கணும்னா ஊருக்கு திருப்பேர். திருவண்ணாமலை, திருநாகேஸ்வரம், திருவாலங்காடு, திருத்தணி, திருப்பதி, திருப்பாதிரிப்புலியூர், திருப்பெருந்துறை, திருநெல்வேலி, அது இருக்கும். 10,000 ஊருக்கு பேரு திரு வரும். திரு பெரும்பாலும் 90% திரு போட்டு தான் வைப்பாங்க. அப்புறம் அதுவும் இல்லாம திரு அருட்பா, திரு வாசகம், திரு கோவையார், அப்புறம் வந்து திருக்குறள், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் திரு ஏன் போடணும்? அந்த ஏன் திரு போடுறாங்க? இப்ப ரவிச்சந்திரன் ஐயான்னா உங்களுக்கு கடிதம் போறோம்னு வைங்களா, ரவிச்சந்திரன் போட்டா அதுக்கு வந்து ஒரு மரியாதை குறைவு. திரு ரவிச்சந்திரன் தான் போடுவாங்க. திரு போடாத போடுறான்னா அவன் ஆணவம் புடிச்சோன்னு அர்த்தம், இல்ல அறிவில்லாத மடையன்னு அர்த்தம். திரு ரவிச்சந்திரன் தான் போடணும். திரு தான். ஆங்கிலத்துல மிஸ்டர்னு போடுவான். வெறும் ரவிச்சந்திரன் பேர் வெறும் போட மாட்டாங்க, போடக்கூடாது. தமிழ்ல திரு, ஆங்கிலத்துல மிஸ்டர்னா அதுக்கு அர்த்தம் கிடையாது. அது என்ன, அது எதுக்கு வச்சான்னு தெரியாது. தமிழ்ல திருன்னா அதுக்கு அர்த்தம் உண்டு. இந்த பஞ்சபாதகம் செய்றாங்க பாருங்க, கொலை, களவு, பொய், காமம், இந்த மாதிரி 5 இது வருது இல்லைங்களா? கொலை செய்யறவன கொலகார பாவின்னு வாங்க, காமன் காமுகன் வாங்க, எல்லாத்துக்கும் ஒரு பொய்னா பொய் பேசுற புழுகன்னு வாங்க, அண்ட புழுகண்டாவன் ஆசை கஷ்டப்படுவாங்க. இன்னொருத்தன் பொருளை களவு பண்ணிட்டு போறான் அவன் என்னன்னு சொல்லுவாங்க? அது ஏன் அவனுக்கு மட்டும் திரு போடுறாங்க? அவனுக்கு மட்டும் திரு வருது. இப்போ ஆமா டன்னு, இப்போ குருடன் சொல்லுவாங்க, செவிடன் போடுறாங்க, எல்லாத்துக்கும் டன்னு பொதுவா வரும். இவன் களவு செய்யறவனுக்கு மட்டும் ஏன் திரு போட்டு டன் போடுறான்? திருடன். இதுக்கு ஒரு கதை ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த கதையில கடைசியில அர்த்தமே வரல. இது வந்து நாங்க பள்ளிக்கூடம் எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு வாத்தியார் சொல்லுவார். ஒரு கோன்சாமி செட்டியார் இருந்தாராம். அவர் எண்ணெய் வியாபாரி. அவருக்கு வந்து பசங்க கிடையாது. எல்லாம் ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, 45 வயசுக்கு மேல. பசங்கள்ல கோயில் கோயிலா சுத்துறாரு. பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன் அந்த காலத்துல. அவரு பெரிய நிலச்சு வந்தாரு. அது நிலத்துல நிறைய எள்ளு, அந்த இது இருக்கு இல்லைங்களா, வேர்க்கடலை, இத பயிர் செஞ்சு அவரே செக்கு அடி எண்ணெய் வித்து பேக் பண்ணி அது வந்து அவரே அந்த காலத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவார். இது இல்லாம தோப்புலாம் இருக்கு. அவர் வீட்டை சுத்தி தென்னந்தோப்பு, புளியந்தோப்பு, மாந்தோப்பு எல்லாம் இருக்கு. பெரிய கோட்டீஸ்வரன். ஆனா குழந்தை இல்ல. அண்ணன் தம்பிங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க, அவருக்கு மட்டும் குழந்தை இல்ல. அது அவர் வந்து ஒரு கருணின்னு தான் சொல்லணும். பணத்து மேல அளவில்லாத பற்று. பணம் 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 ராவு பகலா அலைவார். அவருக்கு என்னன்னா ஒரு கூட வியாபாரம் நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கு, சந்தோஷம். யாருன்னா ஒரு ஆளு அந்த அம்மா கூட மாட இருந்து மற்ற தோப்பு கிப்பு பாத்துக்கோ. எல்லாம் வீடு சுத்தியே உங்களுக்கு அந்த பங்களாவை சுத்தி, அந்த காலத்து பங்களா சுத்தி இதுதான். சொந்தக்காரங்க வருவாங்க போவாங்க, வேலை செய்ய இருப்பாங்க. இந்த அபிஷியலா இந்த பணம் வரவு இதெல்லாம் பாக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அவருக்கு என்ன பயன்னா, கூடவே இருந்துட்டு எவனாவது அந்த வியாபாரத்தை நின்றுட்டு அவன் தனியா போய் ஆரம்பிச்சான்னா இவருக்கு வந்து நஷ்டமாயிடும். அதனால அவர் என்ன பண்றாரு, ஒரு ஆளை போடணும். ஆனா சின்ன பையனா இருக்கணும்.
விவரம் இல்லாத பையனா இருக்கணும். சும்மா நம்ம சொல்றத செஞ்சா பத்த பாத்துக்கப்பா. இவரு திடீர்னு 4 நாளைக்கு எங்கன்னா டூர் கிளம்பிடுவார், இந்த வியாபார விஷயமா போயிடுவார். அதனால ஒரு பையனை எதிர்பார்த்து இருந்தாரு. அவங்க சொந்தக்காரையத்தான் விட்டார். நாங்க இந்த பையன் அவங்க அப்பா ரொம்ப ஏழைப்பட்டவரு, பள்ளிக்கூடம் போல, இந்த பள்ளிக்கூடம் போகாம இருக்க அந்த பையன். பையனுக்கு 15 வயசு ஆகுது. அவங்க குடும்பத்துல ரொம்ப வறுமை இருக்கு. அந்த பையனை நீங்களே பாத்துக்க, நீங்களே வச்சுக்கோ, நீங்க எதா பார்த்து கொடுங்க, போதும் இங்கேயே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பையன்கிட்ட பேசி பாக்குறாரு. கொஞ்சம் விவரம் கம்மியா தான் இருக்கிறான் பையன். அந்த மாதிரிதான் அவர் எதிர்பார்த்துட்டாரு. ரொம்ப விவரம் வந்து வியாபாரம் கத்துன்னு போயிடுவாங்கன்னு பயம். அவர் எதிர்பார்த்த பையன் கிடைச்சிட்டான். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பையன் கிட்டப்பா இத்தை பார்த்துக்கோ, அத்தை பார்த்துக்கோ, தோப்பு பார்த்துக்கோ எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் வந்து ஒரு வாரம் வரமாட்டேன், யாரனா பார்க்க வந்தா அதை கேட்டு விவரம் குறிச்சு வச்சுக்க என்கிட்ட, அதெல்லாம் சொல்லிடுவான் பையன். ஒரு போயிட்டார். ஒரு வாரம் கழிச்சு வந்தார். இடையில ஒரு பாலிய சிநேகிதர் ஒருத்தர் அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்தார். அவருக்கும் ஒரு 48-50 வயசு. அந்த பையன் அந்த அம்மா கிட்ட பேசிட்டு அந்த பையன் கிட்ட, எப்பா அண்ணாமலை வந்தான்னு சொல்லுப்பா உங்க முதலாளி கிட்ட. இப்ப சகஜமா சொல்றோம் இல்லையா, அண்ணாமலை வந்து அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க, அண்ணாமலை வந்தான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவரு ஊர்ல இருந்து வந்தாரு. இந்த பையன், ஐயா அண்ணாமலை வந்தாயா அப்படின்னு. இவனுக்கு 15 வயசு, வந்து போனது 48 வயசு. சொல்றவர் அப்படித்தான் சொல்லிட்டு போவாங்க. நாம தான் ஒரு ஐயா வந்தாரு, ஐயா அவர் பேரு வந்து அண்ணாமலைன்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லணும். இந்த பையன் அவர் அப்படி என்ன சொன்னாரோ அது அப்படியே அண்ணாமலை வந்தாங்க ஐயாட்ட. அடப்பாவி. சரி இது ஒரு இதுதான் விவரம் எல்லாம். ஆமா, யாரு வந்தாலும் எது வந்தாலும் மரியாதை கொடுக்கணும், அத முதல்ல தெரிஞ்சுக்க. அதனால அடுத்த முறை வந்தாலும் திரு போட்டு சொல்லுண்டார். அந்த திருன்றதுதான் மரியாதைக்குரிய வார்த்தை, அது போடாம சொல்லாதுன்ட்டார். சரி இது பண்ணிட்டாரு. அங்கேயேதான் இருக்கிறார். அன்னைக்கு விடிகாலம் 5 மணிக்கு இந்த பையன் டீ கீ போட்டு கொடுப்பான். 5 ஆச்சு. இந்த பையனை எழுந்துக்கு எழுப்பிடுவார். அப்புறம் என்னடா டீ ரெடி ஆகலையா அப்படின்னா, இது வர இருங்க ஐயா அப்படின்னா, அது என்னடா திருன்னு விழிக்கிறியான்னு கேட்டாரு. அது ஒண்ணும் இல்லையா, திருப்பூனை திருவந்து திருப்பாலை குடித்து விட்டு திருச்சென்று. அட பாவி, என்னடா சொல்ற ஐயா, நீங்க தானே சொன்னீங்க யார் வந்தாலும் திரு சேர்க்கணும், அதெல்லாம் திருப்பூனை திருவந்து திருப்பாலை குடித்து விட்டு. அடப்பாவி முட்டாள் பையா. ஒரு அது வந்து அக்ரேனா, அவங்களுக்கு அதுங்கெல்லாம் திரு போடக்கூடாது. அதே மாதிரி அறிவு கட்டவன், மட்டமான ஆளு, கீழ் புத்தி இருக்கிறவன், அவங்களுக்கு எல்லாம் திரு போட வேண்டியதில்லை. ஒரு பெரியவங்க, நல்ல அறிவு உள்ளவன், நல்ல எண்ணம் உடையவன், அவங்களுக்கு தான் திரு போடணும். சரியா? நான் வந்து ஊருக்கு போறேன், இந்த எதிரில் வந்து இளநீர்லாம் ரெடியா இருக்குது, 500 இளநீர் பார்த்துக்கப்பா, தூங்கி இறங்கிற போற, நான் ஒரு 2 நாள்ல வந்துடுறேன். நான் வந்தோம்னே 500 அடுத்து நம்ம வந்து வித்துடலாம், பார்த்து இங்கே கட்டில் போட்டு பார்த்துக்க, பங்களாக்குள்ள படுக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் 2 நாள் கழிச்சு வந்தார். இந்த பையன் அப்படியே பார்த்துன்னு தூங்கிட்டான். அதை பத்தி எதுவும் கவனிக்கல. அப்புறம் பாக்குறான், இளநீரே காணும், எல்லாத்தையும் எவனோ எடுத்து போயிட்டு இருக்கிறான். இவரு வந்தாரு, வரும்போதே பாக்குறாரு இளநீரே காணும். அடப்பாண்டி என்னடா பண்ண அப்படின்னு கேட்டாரு. ஐயா டன் வந்து டிக் கொண்டு போய் விட்டான், டன் வந்து டிக் கொண்டு போயிட்டாரு. அடா பாவி மண்டக சாயம், என்னடா சொல்றேன்னு. ஆனா என் டன் வந்து டிக் கொண்டு போயிட்டான்னு. அடா பைத்தியக்காரான சொல்றான். ஐயா திருடன் வந்து திருடின்னு போயிட்டான்,
நீங்க தான் மட்டமான ஆளுங்க, அவங்களுக்கெல்லாம் கீழ்த்தரமான புத்திகள் திரு போடக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால அது எடுத்துட்டேன். இது இது எங்க வாத்தியார் சொன்னாரு. அது எல்டு ஸ்கூல்ல. அந்த திருன்றது என்ன? திருச்சிற்றம்பலம் சொல்றாங்க தேவாரத்துல. அப்போ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த திரு சிற்றம்பலம் தான் பெரும்பாலும் பேர் வைப்பாங்க, திரு எடுத்துருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பேரு வச்சாலும் நாம தனியா திரு போடணும். போஸ்ட் மேன் வந்து திரு சிற்றம்பலம்னு யாருன்னா கேட்ட யாரு இங்க திரு சிற்றம்பலம் கேட்கறவனும் மொழி பார்த்து திரு. அதனால ஒரு திரு போதும்னு சொல்லிட்டு தான் வெறும் சிற்றம்பலம் வைப்பாங்க. ஆனா திருச்சிற்றம்பலம் தான் சொல்லணும். வள்ளல் பெருமான் ஒவ்வொரு பதிகத்திலையும் திருச்சிற்றம்பலம் போட்டுட்டு முடிக்கும் போது திருச்சிற்றம்பலம் வாங்க. 6000 பாடல அந்த 10 பதிகம் எல்லாத்துக்குமே திருச்சிற்றம்பலம் தான் போடுவார். அந்த திருன்றது என்னன்றது நமக்கு ஒன்றும் புரியல. வள்ளல் பெருமானுடைய முதல் 9வது வயசுல பாடின பாடலே திருவோங்கு புண்ணிய செயலோங்கு தான் ஆரம்பிக்கிறார். முதல் பாடலே திருதான். திருவருட்பா, திரு அருட்பிரகாச வள்ளலார், திருவோங்கு புண்ணிய செயலோங்கு, திருவோங்குன்னு ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த திருன்ற 2 எழுத்துல என்னதான் இருக்கு அப்படின்றத திண்டுக்கல் சுவாமி தயாநிதி சரவணானந்தர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அகவல்ல கூட திருநிலை தனி வெளி சிவ வெளி எனும் ஓர் அருள் வெளி பதிவளர் அற்பருந்தோது. திரு நிலைத்து இருக்குதான். திருநிலைத்து நல் அருளோடும் அன்புடும் சிறப்போடும் செழித்தோங்க உரு நிலைத்து இவன் முகிழ்வடு வாழ்வுற உவந்து அருள் செய்வாய் அப்படின்றார். அந்த திருநிலைத்துன்றது பல இடத்துல வந்து அற்பால வரும். திருநிலைத்து நல்ல அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க. நிறைய பாடல்ல திருந்தா வரும். அப்ப திருன்ற 2 எழுத்துக்கு என்ன உண்மை? தமிழ்ல ஏற்படுத்தினது யாருன்னா தமிழ் ஞான சித்தர்கள்ன்றார் சுவாமி. அதாவது இந்த உலகம் தோன்றி முதல்ல அந்த பலகாலம் அந்த ஆதி மனிதன் வந்து சைகையிலேயே காலத்தை ஓட்டியிருந்தான். சில லட்சம் வருடங்கள் பேச, அதை எப்படி பேச கூட தெரியாம, அப்புறம் பல 1000 வருடங்கள் கழிஞ்ச பிறகு அந்த வா போ இப்ப கூட பாருங்க ஊன்றதுக்கு அகராஜில் இருக்கா? நம்ம சொல்லிட்டே இருக்கும் போது கம்முனுங்க ஏண்டா ஊம கூட்டமா இருக்க கூட்ட மாட்டேன்னு கேட்பான். நீங்க சொன்னாதான் அடுத்தது நம்ம சொல்ல முடியும். பேசாம இருந்தீங்கன்னா சொல்றவனுக்கு வெறுப்பாயிடும். என்ன அது ஒரு சமிங்சைன்றது அது ஒரு வார்த்தையா வருது. நான் கிரகிச்சுட்டேன், நீ சொல்றது சரிதான், அடுத்தது சொல்லுன்னு அது அர்த்தம். அந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த வார்த்தை. ஓஹோ ஆண் வருது இல்லைங்களா, அதுக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னுவான். அது கிண்டலாகவும் இருக்கும், அது வந்து ஆச்சரியப்படவும் இருக்கும், அது வந்து ஒரு சமிஞ்சை சொல்லுதான். அப்படிதான் முதல்ல ஆதி மனித உருவாகி அப்ப அப்படியே டெவலப் ஆகி முதல்ல உருவான இது வந்து தமிழ் மொழி தானா. இந்த தமிழ் மொழியில 247 ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டா. மற்ற எந்த லாங்குவேஜுக்கு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி ஒரு வார்த்தை யாரால உருவாக்கப்பட்டதுன்னா சித்தர்களால உருவாக்கப்பட்டது. தமிழ் ஞான சித்தர்கள் மெயின் ஞானிகளால உருவாக்கப்பட்டது. மற்ற லாங்குவேஜ்ல அப்படி கிடையாது, அது உலகியலால உருவாக்கப்பட்டது. ஆனா இது வந்து எதுக்கு உருவாக்குனாங்கன்னா 100%
அந்த சிவானுபூதியை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருந்தது. தமிழ் மொழி என்பது முழுக்க முழுக்க திருவருளால் இந்த ஆன்மாக்கள் சிவானுபூதியை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வகையிலே அக உண்மை புற உண்மையெல்லாம் லேசிலே பகிர்ந்து கொள்ளும்படி இருக்கிறது தான் தமிழ் என்கின்ற அமிர்த மொழி. இது முழுக்க முழுக்க இறைவனே உள்ளிருந்து உணர்த்த உணர்த்த எல்லாரும் தொகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் தீ என்ற எழுத்தையும் ரூ என்ற எழுத்தையும் சேர்த்துதான் நமக்கு திருன்னு வருது. இப்ப தீ என்ற எழுத்து ரெண்டா பிரியும். இத்து ஈயின் பிரியும். இத்துன்றது எத்தனையாவது மெய்யெழுத்து சொல்லுங்க. இத்துன்றது எத்தனையாவது மெய்யெழுத்து? இத்து அதான் எத்தனையாவது மெய்யெழுத்து வருது? இத்துங்க. தீ தீய பிரிச்சா திரு இப்ப திரு பத்தி தான் நம்ம பேசுறோம். திரு பத்தி தானே பேசுறோம். தீன்றது முதல்ல உயிர்மை எழுத்து. அது ரெண்டா பிரிச்சா என்ன வரும்? இத்து பிளஸ் ஈன்னு வரும். இப்ப இத்துன்ற மெய்யெழுத்து எத்தனையாவது வருது வரிசையில? மெய்யெழுத்து வரிசையில எத்தனையாவது வருது? நல்லா பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு நம்ம எல்கேஜி படிக்கிறோம். நம் தமிழ் படிச்சுதான் தமிழ் மீடியம் தானே படிச்சீங்க? ஆமா. எத்தனை மெய்யெழுத்து முதல்ல? மெய்யெழுத்து எத்தனை? மெய்யெழுத்து 18. சொல்லிட்டே வாங்க முதல்ல இருந்து. அது எத்தனை நாள் வருது பாருங்க. ஐயா ஏன் மொத்தத்தை ஏன் சொல்றீங்க? இத்தனை நிப்பாட்டுங்க, இத்தனை நிப்பாட்டுங்க. அது எத்தனை நாள் வருதுன்னு பாருங்க. இவ்வளவு நேரம் ஆகக்கூடாது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனே சொல்றான். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் படிக்கிற பையனே கரெக்டா சொல்லுவான். நீங்க வந்து இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு தப்பா சொல்றீங்க. 18 மெய்யெழுத்து. அது வரிசையா மனசுக்குள்ள சொல்லுங்க. எங்க சொல்லாதீங்க. மனசுக்குள்ள சொல்லிட்டு என்னன்னு வரல விட்டு விட்டு சொல்லி பாருங்க. உங்க மனசுக்குள்ள எத்தனையாவது வருது இத்து மெய்யெழுத்து? அப்ப நம்ம தமிழ் பற்றி என்ன பிரயோஜனம்? தேவாரம் பற்றி என்ன பிரயோஜனம்? சிவஸ்தலங்களுக்கு போய் என்ன பிரயோஜனம்? முற்றோதல் பற்றி என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க பார்க்கலாம். இத்துன்றது எத்தனையாவது மெய்யெழுத்தா சொல்லுங்க. இவ்வளவு நேரம் ஆகுது. மெய்யெழுத்துலாம் படிக்கல நீங்க? ஏன் சொல்லுங்களேன். மெய்யெழுத்து சொல்லுங்க. உயிர் மெய்யெழுத்து சொல்லுங்களேன். இப்ப எத்தனை வருது? ஏங்க உங்களுக்கு விரல இருக்கா இல்லையா? சொல்லும் போதே விரல நீட்டிக்கு சொல்ல வேண்டியதானே? ஏன்னா குழந்தைக்கு சொல்ற மாதிரி இருக்க. சொல்லும் போது விரல பட்டு பட்டு நீட்டுங்க. எத்தனை வருதுன்னு பா. ரொம்ப கஷ்டங்க. எப்படி நம்ம இந்த சிவானுபூதியை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க? தமிழ்ல இவ்வளவு மெய்யெழுத்து எத்தனையாவது வருதுன்றது சின்ன குழந்தை கொண்டாடுறது இவ்வளவு தடுமாற்றத்துக்கு எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? அப்புறம் எப்படி சன்மார்க்கத்தை புரிஞ்சிக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம்? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த 7வது மெய்யெழுத்து எதை குறிக்குதுன்னா மனிதனுக்கு முதல்ல 5 அறிவு. பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொடுதல். அதுக்கப்புறம் 6வது மனிதன்ல மனோசக்தி, பகுத்தறிவு. அதுக்கு மேலதான் கடவுள் வரி நமக்குள்ளவே இருக்கு. அதுதான் 7வது மெய்யறிவுன்னு பேர். மெய்யறிவு. மெய்யினாலே கடவுள், சத்தியம், கடவுளுடைய அறிவு. அது என்ன? அருள் தான். கடவுளுடைய அருள் எது? அறிவு எதுன்னா அவருடைய தன்மை தான் அறிவா இருக்கு. அவருடைய தன்மை என்ன? கடவுள் வந்து அன்பு
என்கின்ற ஒரு இருப்பு. அவருடைய தன்மை என்ன? அருள். அதுதான் சிவம்னும் சக்தின்னும் சொல்லிட்டாங்க. அம்மை அப்பனா அது அவருடைய தன்மை ஆகிய தனிப்பெரும் கருணை. அதுதான் அவருடைய தன்மை. அதுதான் சுருக்கமா அருள். அந்த அருள் தான் கடவுளுக்கு அறிவா இருக்கு. அந்த அறிவு தான் மெய்யறிவுன்னு பேர். அதுக்கு பேர் தான் மெஞ்ஞானம். மெஞ்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரு. அது இந்த உடம்புல 7வது ஸ்தானத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, இத்தின்ற 7வது மெய்யெழுத்து அதை மட்டும் குறிக்கலாம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், அந்த விசுத்தி, ஆக்கினை 6 ஆதாரங்கள் இந்த தேகத்துல செயல்பட்டு, அந்த 6 ஆதாரங்களிலும் உயிர் சக்தி, ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு உயிர் சக்தி இருந்து அந்தந்த இடத்துல அந்தந்த பாற்று, அந்தந்த ஆர்கான்ஸ அதுதான் இயக்குது. அது மட்டும் இல்ல, யோகிகளுக்கு சில அக அனுபவத்தையும் தருது. அது பூரணமாலாம் தராது. அந்த 6 ஆதாரம் கடந்த நிராதார நிலை தான் சகஸ்ராகாரம் பேர். அதுதான் முகுடு மேலைக்கு இருக்கு, சகஸ்ராகாரம். அதை யோகத்துல பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 7வது ஆதாரம். அதுக்கும் இந்த இத்துன்ற எழுத்து போடுறாங்க. அங்கு அந்த நிலையில கண்டுகொள்ளப்படுகிற நிலைதான் ஆண்டவருடைய உண்மை. அந்த இடத்துலதான் அந்த அன்பு தத்துவத்தை நம்ம அனுபவபூர்வமா கண்டுகொள்ள முடியும். அப்ப இத்தனாலே அந்த மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற அந்த மெய்ச்சுடரைத்தான் குடிக்குது. ரைட்டு. அப்புறம் அதை சேர்த்திருக்காங்க. ஈன்றது என்னன்னா அருட்பிரணவம். அந்த ஒரு எழுத்து ஓம்னா ஆ உ இம், இது 3 சேர்ந்தா ஓம். இது ஓங்கார பிரணவம். சங்கார பிரணவம் ஒரு எழுத்து இம். அருட்பிரணவம்ன்றது ஒரு எழுத்து ஈ. இது ஈ எத்தனையாவது உயிர் எழுத்து? 3வது. அப்பா இத்தியாவது சீக்கிரம் சொல்லிட்டீங்களே. 3வது உயிரெழுத்து. இந்த 3வது உயிரெழுத்து எதை குறிக்குதுன்னா அருட்பிரணவ உயிர். ஈ என்றது அருட்பிரணவ உயிர். சைவ ஆகமத்தில் சொல்றது இறைவனே அந்த இந்த இத்துன்றதே தகராகாச மெய்ப்பொருள். அவரே அருட்பிரணவ உயிராக இந்த மனிதனில் வெளிப்படுறார். அருட்பிரணவம் என்கின்ற உயிராக, உயிர் சக்தியாக, உயிர் உணர்வாக, அவரே ஜீவனாக உடம்பு உயிர் கொண்டு இங்க விளங்குறார். அந்த ஈ என்ற 3வது உயிரெழுத்து பார்த்தீங்கன்னா மனிதன் உடல், உயிர், உள்ளொளி, இந்த 3ம் சேர்ந்துதான் மனிதன். தூலதேகம், சுக்குமதேகம், காரண தேகம். இவ்வளவு உண்மையும் 3வது அருட்பிரணவம் என்கின்ற அந்த ஒரு எழுத்து குறிக்குது. அந்த சிவமே சீவனாகி இந்த பௌதிக உடம்புல வெளிப்படுகின்ற நிலையை சுட்டதுதான் அந்த ஈ என்கின்ற அந்த அருட்பிரணவ உயிர். அந்த உயிர் சொல்றதுக்காக தான் அந்த உயிரெழுத்தை போட்டிருக்காங்க. அடுத்தது ரூ. ரூவை இப்ப 2ஆ பிரிச்சு அதெல்லாமே ஒன்னா 4 எழுத்த ஒன்னா சேர்த்துதான் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் இது அப்போ இர் அப்படின்ற எழுத்து பார்த்தீங்கன்னா அது 12வது மெய்யெழுத்து. 12வது இர் என்ற மெய்யெழுத்து எதை குறிக்குதுன்னா ஆண்டவர் விளங்குகின்ற என்ன அனுபவத்தில் ஆண்டவர் இருக்கிறார்னா அவர் பேரின்ப சுகம் என்கின்ற ஒரு அனுபவத்தில் இருக்கார். அந்த பேரின்ப சுகம் எது எங்க விளங்குதுன்னா அந்த தலைக்கு நடுவில் நிராதார நிலையில அந்த பேரின்ப சுகானுபவத்தோட ஆண்டவர் விளங்குகின்றார். அதை விளங்குகின்றவரு
12வது மெய்யெழுத்து ஆண்டவருடைய மெய்ச்சுகத்தை விளக்குகிறது. அது ஏன்னா அவர் ஆண்டவர் துவாதசாந்த பத நிலை, துவாதசாந்த பதம், துவாதசாந்தம்னா 12வது சுகானுபவ பேரின்ப நிலை. அந்த அனுபவத்தில் தான் ஆண்டவர் அங்கே நம் தலைக்கு நடுவில் விளங்கி கொண்டிருக்கிறார். அதான் துவாதசாந்த பதம் அப்படின்னு சொல்லுவார். வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சியில சொல்லுவார். துவம் அப்படின்னா 2, தசம் அப்படின்னா 10, துவாதசம்னா 12வது நிலை. அந்த நிலை அந்த எல்லாமே துவாதசாந்த பதம் போது அதான் அந்தம். அந்த அந்தம் ஆன்மாவுக்கு அந்தம் எதுன்னா ஆனந்தம். ஆன்மாவுக்கு அந்தம் எதுன்னா ஆனந்தம் தான். அதுதான் உண்மையில ஆனந்தமே. அதுதான். மற்ற ஆனந்தம்லாம் ஆனந்தம் கிடையாது. அது எல்லாம் பொய்ச்சுகம். ஆக ஆண்டவர் அந்தத்துல துவாதசாந்த பதம், அதை சாந்தம் அப்படின்ற சொல்லும் அதுல இருக்கு, அந்தம் என்ற சொல்லும் அதுல மறைஞ்சிருக்கு. 2 சொல்லும் அதுல இருக்கு. துவாதசாந்த பதம் போது துவாதச அந்தம், துவாத சாந்தம். சாந்தம்னா அமைதி, பேரமைதி. அந்த இடத்துல அற்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த வாயினால் சொல்லப்படாத, எழுதி காட்ட முடியாத ஒரு பேரானந்த அமைதி நிலையிலே சாந்த சொரூபியாக, அமைதியே வடிவாக, பேரமைதியில அங்க ஆண்டவர் விளங்கி கொண்டிருக்கிறார். அதுதான் சாந்தம். அடுத்தது அந்தம்னு பார்த்தோம்னா அதுதான் முடிவானது. ஆன்மாவுக்கு முடிவானது எதுன்னா அந்த ஆனந்தம் தான். அந்த ஆனந்த நிலையில தான், அந்த சச்சிதானந்த நிலையில ஆண்டவர் அங்கு விளங்குகின்றார். அப்புறம் இரு பிளஸ் ஊன்றது பார்த்தீங்கன்னா 5வது மெய்யெழுத்து, 5வது உயிரெழுத்து. இது எதை குறிக்குதுன்னா அந்த ஆண்டவர் செய்கின்ற தொழிலை குறிக்கிறது. ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். 5 தொழில்களை அதான் ஆண்டவருக்கு உயிர் தொழில். அதுவே ஆண்டவருக்கு கடமை. ஒரு வினாடி கூட இந்த பஞ்ச கிருத்தியத்திலிருந்து அவர் தவறவே மாட்டார். ஒரு வினாடி கூட ஓய்வெடுக்க மாட்டார். அதுதான் திருநடன செயல் சொல்றது. அந்த அற்பெரு வெளியிலே ஆண்டவருடைய திருவுள்ளத்திலே ஏற்படுகின்ற அது ஒரு மிக 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 நுண்ணிய அந்த திருவுள்ளத்திலே சிற்றசைவு நிலை. அந்த அசைவு நிலையிலேயே பஞ்ச கிருத்தியங்கள், ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இது அண்டாண்டங்களும் சதா இயங்கி கொண்டிருக்கிறதா. அந்த தனிப்பெரும் கருணை என்கின்ற திருவுள்ளத்திலே உண்டாகின்ற சிற்றசைவு. அதனாலே 5 தொழில்கள் நடைபெறுகிறது. அதுதான் சைவத்தில் நடராஜ பெருமனாக ஒரு மனித வடிவத்தில் அவர் நடனம் விடுவதாக கற்பனை செய்து இது பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இது. மேலும் இந்த ஆண்டவர் இந்த 5 தொழிலை செய்வதற்கு அது ஒரு சக்தி வேணும். அந்த சக்தி அந்த உள்ள இருக்கிற அந்த அருளே புறத்தில் விரிகின்ற பொழுது 5 சக்திகளாக விரிகிறது. அந்த அருட்சக்தியாகிய அன்னையே 5 சக்திகளை புறத்தில் விரிக்கிறார். அந்த சக்தி தான் பொருட்சக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, யோக சக்தி, அருட்சக்தி. ஆக என்கின்ற 5வது உயிரெழுத்து ஆண்டவருடைய புறத்தில் விளங்குகின்ற 5 சக்திகளையும் 5 தொழில்களையும் குறிக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்சக்தியினால இந்த பிரபஞ்சம் 5 பூத பிரபஞ்சம், பஞ்சபூத பிரபஞ்சம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆக பஞ்சபூத 5 சக்தி, 5 தொழில் எல்லாத்தையும் குறிக்கிறது. எதுன்னா இந்த என்கின்ற உயிர் எழுத்து 5வது உயிருக்கு. இது மொத்தம் சேர்த்துதான் திரு. இந்த திரு தான் மனிதனுக்கு போறோம் நம்ம. ஆக திருக்கு இவ்வளவு அர்த்தத்தையும் நமக்கு ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில இதுவரையில எந்த ஞானியும் சொல்லாத ஒரு உண்மையை நமது திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள்
பெரும் கருணையினால் நமக்கு பல இடங்களிலே பலகால் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நன்றி ஐயா. வந்தனம் வந்தனம் வந்தனம். தயவு. அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி. தயவு தயவையா. இது பிற்சேர்க்கையாக இதை நாம சேர்த்துக்குவோம். அதாவது அந்த திருடன் கதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ பஞ்சபாதகத்தில் சேரவங்கள அந்த களவு சேரவனுக்கு மட்டும் திரு போட்டு திருடன் அப்படின்னு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு வார்த்தைகளுமே அந்த கால ஆதியிலே தமிழ் ஞான சித்தர்கள் அந்த அக அனுபவத்துக்கு தக அது பொருந்த அந்த மாதிரி தான் தமிழ் வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ திருவும் திருடனும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த களவு சேரவனுக்கு ஏன் திரு போட்டு திருடன் அப்படின்னு வச்சிருக்கு அப்படின்னா, இது ஒரு யதார்த்தமா விடவில்லை. இது எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையுமே மெய்ஞான சித்தர்களால் உருவாக்கப்பட்டது அந்த தமிழ். இதுல ஒரு அக உண்மை மறைந்திருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். இப்போ திரு என்ற சொல் திருடனுக்கு ஏன் முன்னாடி வருகிறது? இதுக்கும் திருடனுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம சத்திய ஞானிகள் பாடல்களை இறைவனை அந்த திருடன் அப்படின்னும் கல்வன் அப்படின்னும் பித்தன் அப்படின்னும் போற்றிருக்காங்க. இப்போ இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆட்கொள்ளப்பட்ட போது அவர் திருமண குலத்துல அந்த தாலி கட்டும் போது இறைவன் தடுத்தாட்கொள்றாரு. ஒரு ஏழை பெரியவருடைய கோலத்துல கிழிந்த துணியோட அழுக்கு துணியோட அதை பார்க்கும்போது அவரு பார்த்துட்டு, நீ எனக்கு அடிமை, நீ தாலி கட்டாதன்னும் போது தான் அவருக்கு சுந்தரருக்கு கோபம் பைத்தியக்காரா, உனக்கு நான் எப்படி அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கதை வரும். அதில் தான் கடைசியில் அவர் எனக்கு நீ அடிமைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வரும்போது உள்ள ஜோதியாய் மறைஞ்சிடறாரு. மறைஞ்சிட்டு அசரீரி வாக்கு கேட்க, சுந்தர நீ நம்மை பாடுகன்னு. பெருமானே நான் எப்படி பாடுவேன், எனக்கு என்ன தெரியும் அப்படின் போது, நீ என்னை எப்படி அழைச்சியோ அப்படியே பாட ஆரம்பின்றார். ஐயோ, நான் உங்களை தேவரீரை பார்த்து பைத்தியக்காரா அப்படின்னு தானே சொன்னேன் அப்படின்னு. அப்ப அப்படியே ஆரம்பி, பித்தானே ஆரம்பின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான், பித்தான் பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது உனக்கு ஆளாயிட்டேன், அப்புறம் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. இனி அல்லேன்னா இனி நானுன்னு ஒன்றோ எனது என்ற ஒன்றோ எதுவுமே இல்லை. இனி அல்லேன் அப்படின்னா இனி நான் என்பது கிடையாது, எனது என்பது கிடையாது. என்னுடைய உடல் பொருளாவி உன்கிட்ட கொடுத்து உனக்கே அடிமையாயிட்டேன், உனக்கே பூரண சரணாகதி உள்ளம் அடைந்தேன்னு சொல்லிட்டு தான் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே அப்படின்னு சொல்றார். இந்த சுந்தரமூர்த்தி தேவ நாயனாருடைய முதல் பாடலே பித்தான் தான் ஆரம்பிக்குது. பித்தான்னா பைத்தியக்காரன்ட்டு. ஆனா இறைவனை அந்த மாதிரி தூற்றுவது போல் போற்றுவது. இப்ப மனிதர்கள்லாம் போற்றுவது போல் தூற்றுறாங்க. இது வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு போற்றுற மாதிரி இருக்கும். அது உள்நோக்கம் பண்ண அவ்வளவும் தூற்றுவாங்க. ஆனா மெய்ஞானிகள் இறைவனை தூற்றுவது போல் இருக்கும், ஆனா அது போற்றுவதற்கு தான். பித்தான்னா பைத்தியக்காரன்னா அது எல்லா விதமான குற்றங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவர் ஆண்டவர்.
தாய் போல் எல்லா விதமான குற்றங்களையும் மன்னிக்கிறதுனால அந்த பிள்ளை மனம் வந்து பிள்ளையும் தாயையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அந்த ஒரு இது பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இறைவன் வந்து எல்லா குற்றங்களையும் மன்னிப்பவராக இருப்பதனால ஒரு பித்தன் என்று போற்றப்படுகிறார். அடுத்தது திருஞான சம்பந்தருடைய இதுதான் வந்து 12 திருமுறைகள்ல முதல் பாடலவே வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ கோடி நாமங்கள் இருக்குது. அந்த மாதிரி வெகு கோடி நாம சம்புன்னு வர அருணகிரிநாத பெருமான். அப்படி இருக்கும் போதெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் அப்படின்றார். என் உள்ளங்கவர் கல்வன். கல்வன்னா திருடன். ஏன் இங்க வந்து திருடன் அப்படின்னு போற்றுறாருன்னா அதுதான் ஆண்டவருடைய உண்மையே அதுதான். அதே மாதிரி முருகப்பெருமான் வந்து கந்தர் அனுபூதியில செம்மான் மகளை திருடும் திருடன் அப்படின்றார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். ஆக திருடன் அப்படின்னும் கல்வன் அப்படின்னும் பித்தன் அப்படின்னும் போற்றுகிறாங்க. இதுல வந்து இந்த திருடன் சொல்லிட்டு ஏன் வந்து திருஞான சம்பந்தர் சொல்றாரு கல்வன் என்று சொல்றாருன்னா, இறைவனுடைய நிலை உண்மை நிலை என்னன்னா அது களவு நிலையில் தான் இருக்கார். அவர் களவுன்னா தோன்றா பெருமையனே. அதான் மணிவாசக பெருமான் வந்து அதுல சொல்றார். திருவாசக முதல் பதிகள சிவபுராணத்துல தோன்றா பெருமையனே. இறைவன் வந்து ஐம்புலன்களுக்கும் அந்த கரணத்துக்கும் ஜீவறிவுக்கும் தோன்ற மாட்டார். அவர் வந்து தன்னை பகிரங்கமாக வெளிப்படுத்த மாட்டார். அவர் அகண்டாகாச பெருநிலையில அருவ நிலையில இல்லாதே இருக்கின்ற ஒரு நிலையில தான் ஒரு பரமாகாச சொரூபியாக இருக்கிறார். அவர் ஒரு கடவுள் என்பது ஒரு அன்பு சத்துவம் தான். அது அகண்ட வெளி முழுதும் நிறைந்திருக்கிற ஒரு அன்பு வெளி. அது வந்து நம்ம புலன்களால பார்ப்பதோ இல்ல மனதினால எண்ணினாலும் எவ்வளவு எத்தனை யுகங்கள் எண்ணிக்கொண்டிருந்தாலும் அந்த ஆண்டவருடைய உண்மை வெளியாகாது இந்த அறிவுக்கு. ஆக அது மெய்யறிவுக்கு மட்டுமே வெளிச்சமாக கூடியது, அனுபவமாக கூடியது தான் அந்த கடவுளுடைய நிலை. அதனால அது ஒரு களவு தான். கடவுளுடைய நிலை வந்து பார்த்தீங்கன்னா களவு நிலையில் இருக்கார், அகமறைந்து இருக்கிறார். அதனால நம்ம எல்லாம் வந்து கடவுள் இருக்கிறான்னு ஒரு நம்பிக்கையில் தான் வந்து வாழ்க்கையை நகர்த்தமே தவிர நம்ம யாரும் உள்ள போய் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறா இல்லைன்னு அனுபவபூர்வமா நம்ம யாரும் கண்டுகொள்வதற்கு முயற்சி செய்வதில்லை. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், அது ஒரு நம்பிக்கை. எதிரில் இருக்கிறாள் வந்து கடவுள் இல்லைன்றான், அவனுக்கு அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அப்படின்னாலே அதுல வந்து நம்ம குருட்டு தன்மை இருக்குதுன்னு தான் அர்த்தம். நம்பிக்கைனாலே ஒரு டவுட் தான் அர்த்தம். இரண்டுல ஒண்ணு அது கிடையாது, அந்த மாதிரி இருக்குது. ஆக இறைவன் வந்து களவு நிலையில் தான் இருக்கிறார். தன்னை வெளிப்படையாக அந்த புற அறிவுகளுக்கும் புறப்புற அறிவுகளுக்கும் தோன்றாதவராய் ஆக மெய்ஞானத்திற்கு மட்டும் அனுபவப்படுவதனால அவர் வந்து கல்வன், களவு நிலையில் இருப்பதனாலே கல்வன் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகள் அதை சொல்றாங்க. அந்த ஒரு நிலை தான் வந்து இந்த திருடன் சொல்றது. ஆக உண்மையான திருடன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இறைவன் தான். ஏன்னா எத்தனையோ லட்சம், அதாவது 40 உயிரினங்கள் தோன்றி 300 கோடி வருடங்கள் ஆகுதுன்றாங்க. அது அப்படியே பரிணாமம் ஆகி 6வது மனித இனம் இந்த பூமியில உதயமாயிருந்த ஒரு காலம் வந்து 40 லட்சம் வருடங்களுக்கு முன்பு என்று விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். ஆனா அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரையில ஏதோ ஒரு சில ஞானிகள் மட்டும்தான் அந்த களவு நிலையில் இருக்கிற ஆண்டவரை கண்டுகொண்டார்கள்,
கலந்து கொண்டார்கள். ஆனா நம்மள மாதிரி தான் இருக்கிறவங்க தான் 99.99%. நமக்கெல்லாம் கடவுள் இருக்கிறாருன்னு ஒரு சந்தேகத்துலதான் அல்லது நம்பிக்கையில தான் நம்ம வாழ்க்கைய ஊற்றிக்கிட்டு இருக்கோம். காரணம் அவர் கண்ணுக்கோ காதுக்கோ புலன்களுக்கோ மனங்களுக்கோ அவர் அனுபவப்பட முடியாது, அவர் அனுபவப்படுத்த முடியாது. என்ன அது அது அருள் உணர்வு அன்பு தத்துவம். அது காட்சி பொருளாக்க முடியாது, கடவுளை காட்சி பொருளாக்க முடியாது. மெய்ஞானத்துக்கு அது ஒரு சாட்சியா இருப்பது, அதுதான் களவு நிலை இருப்பது. அந்த நிலையில இருக்கிறதுனால்தான் இறைவனுக்கு கூட திருடன் சொல்லிட்டு அருணகிரிநாதரும் திருஞான சம்பந்தரும் போற்றாங்க. செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், உள்ளம் கவர் கல்வன் சொல்லிட்டு. சரி, அந்த இப்ப உலகியல் திருடனுக்கும் அகத்தில் இருக்கிற ஆண்டவராகிய திருடனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்ப்போம். எந்த உலகியல் திருடன் பிறருடைய பொருளை வன்முறையில் தனக்கு உடைமையாக்கி கொள்ளுவான், பிறருடைய பொருளை கவர்பவன், இரக்கமின்றி பிறருடைய பொருளை கவர்பவன். கடவுள் அகமர்ந்திருக்கின்ற கடவுள் பெருங்கருணையால் தன்னையே ஆன்மாவுக்கு வழங்குகின்றார். தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி தாயே தந்தையே, தன்னையே எனக்கு தந்து. அந்த மெய்ப்பொருளாகி இறைவன் ஒரு ஆன்மாவுக்குள்ள இயற்கையாகவே அனாதியாகவே அத்துவிதமாகவே இரண்டற்ற நிலையில் பொருந்து இருக்கிறார். அதாவது இயற்கையிலேயே அந்த ஆன்மாவுக்குள்ள அந்த நடு பகுதியில அந்த மெய்ப்பொருள் இருக்கிறது. அதனால தன்னையே எனக்கு தந்து. ஆக இந்த திருடன் அகமறைந்து இருந்தாலும் நம்முடைய உண்மை மனிதனுடைய உண்மை அதுவும் இறைவனோடு தான் இருக்கார். ஆக உண்மையில மனிதன் கூட ஒரு களவு நிலையில் தான் இருக்கா உண்மை மனிதன். நாம பார்க்கிற வெளியில பார்க்கிற உடம்புலாம் உண்மை மனிதன் கிடையாது. நம்ம உடம்ப பார்த்து இருந்தான் ஆளுன்னு சொல்லிட்டு இது பண்றோம், அது கிடையாது. நம்முடைய மனிதனுடைய உண்மை காரண நிலையில் தான் தொடங்குது. அந்த காரண நிலை இருக்கிறது யாருன்னா அந்த உள்ளொளி தான் அந்த இடத்துல இருக்கு. அது மெய்ப்பொருள், அது பொதுவானது. அது களவு நிலையில இருக்கு. அருவம்னா பார்க்க முடியாது. அதனால அது களவு நிலை. இயற்கையிலேயே தன்னை பொறிபுலன்களுக்கு தெரியாத வண்ணம் இருக்கிறதுனால அது களவு நிலையில இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஆக அதனால்தான் இந்த ஆன்ம நிலை, ஆன்மஸ்வரூபம், மனிதனுடைய உண்மையான வடிவம் எதுன்னா ஆன்மஸ்வரூபம் தான். ஆனா அது பகிரங்கமாக கண்டுகொள்ளப்படுவது அல்ல. அது அகநிலையில் உள்ளுக்கு உள்ளீட அருவ நிலையிலே இருப்பதனால அது களவு நிலையில இருக்குது. அதனால்தான் அந்த களவு நிலையில இருக்கிற நம்முடைய ஆன்ம நிலையை, ஆன்மஸ்வரூபத்தை, அருள் ஜோதி ஆன்மஸ்வரூபத்தை, நித்தியமான அக உண்மை வடிவை, இயற்கை உண்மை வடிவை கண்டுகொண்டால் நாம் நித்தியமான பேரின்ப சுக வாழ்வை பெற்றுக் கொள்ளலாம் என்பதுதான் சுத்த சன்மார்க்க ஏற்பாடு. அதனால களவும் கற்று மற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருந்தது. இதெல்லாம் நமக்கு சொல்றவர் யாருன்னா திண்டுக்கல் சுவாமி சரவானந்த அவர்கள்னா இதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு எளிமையாக்கி கொடுத்திருக்கார். இதெல்லாம் மறைபொருளாவே இவ்வளவு காலம் இருந்து வந்தது. இதெல்லாம் யார் சொன்னாங்கன்னா யாரும் சொல்ல. சுத்த சன்மார்க்கம் வெளிப்படுகின்ற காலத்தில் தான் வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்கம்ன்றது என்னது அப்படின்றத திண்டுக்கல் சுவாமி சரவானந்த அவர்கள் தான் அவர் அருள் நிலையிலிருந்து வெளிப்படுத்துறார். ஆக களவும் கற்று மற அப்படின்னா நம்ம பார்க்கும்போது ஒரு திருட்டு தொழில போய் யாருன்னா கத்துக்கோன்னு யாருன்னா சொல்லுவாங்களா? பஞ்சபாதங்கள்ல ஒண்ணு, அந்த பஞ்சபாதங்களை ஒண்ணு கத்துக்கன்னு சொல்லிட்டு எந்த பெரியவங்களாவது அறிவுரை சொல்லுவாங்களா? அதுக்கு அர்த்தம் அதுவல்ல. அந்த களவு நிலையில் இருப்பதுதான் நம்முடைய நித்திய ஆண்மை அகவடிவம். அதை நம்ம உளவு நிலையில உளவு கொண்டு அதை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அதுக்கு ஒரு தந்திரம், அதுக்கு ஒரு உளவு.
அதான் உலகினில் அறிந்தால் ஒழிய மற்ற அலக்கின் அளவினில் அளவா அற்புதம் ஜோதி. ஏன்னா அந்த மெய்ப்பொருள் தான் நம்முடைய மனிதனுடைய வண்ணம். அது களவு நிலையில இருப்பதனால அதை உளவு கொண்டுதான் அதை நாம் அறிந்து கொள்ள முடியுமே தவிர மற்ற மனம் பொறி முதலான அளவைகளை கொண்டு இறைவனை அளக்க முடியாது, அறிய முடியாது, உணர முடியாது, கலக்க முடியாது. அதனால அந்த கருணை, தயவு, அன்பு, இரக்கம் அப்படின்ற ஒரு உளவு கொண்டு தான் அந்த களவு நிலையில் இருக்கின்ற அந்த கல்வினை கண்டுகொண்டேன், கலந்து கொண்டேன் அப்படின்னு கண்டுகொண்டேன், கலந்து கொண்டேன் அந்த அற்பெரும் ஜோதியை அப்படின்னு சொல்லுவார். ஆக களவும் கற்று அந்த களவு நிலையும் கற்றுக்கொண்டுன்னா அகவிருந்து கல்வி நம்முடைய அனுபவத்தை வெளிக்கொண்டு வருவதுதான் கல்வி. அந்த கல்வி என்ன அதனுடைய ஃப்ரூட் என்னன்னா சாகாத நிலையை வழங்கும். அதனால அந்த கல்விக்கு பேரு சாகா கல்வி. கல்வினாலே கல்வி வெளிக்கொண்டு வருவது அந்த வி என்கின்ற அருள் ஒளியை, அந்த அருள் ஒளி தான் மனிதனுடைய மூல வடிவமாக இருக்கிறது. அந்த இதை மன ஓர்மையால் ஆழ்ந்து 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 சிந்தித்து சிந்தித்து மனமெல்லாம் கரைந்து அந்த உண்மையை, அக உண்மையை, உள் உண்மையை நம் அனுபவத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இதுதான் களவும் கற்று. அடுத்தது மற அப்படின்னா மறந்து விடு. எதை மறந்து விடுன்னா இந்த புற வடிவம் ஆகிய இந்த தேகத்தையே நான், இந்த உடம்பு உணவே நான் அப்படின்ற அந்த தத்துவ உணர்வுகள் எல்லாம் நீ மறந்து விடு. அந்த கமா வரும், அந்த இடத்துல கமா வரும். ஆக அந்த திருடன் பிறர் பொருளை கவர்ந்து கொள்வான். இந்த அக உண்மை திருடன் ஆகிய மெய்ப்பொருள் திருடன் தன்னையே அந்த ஆன்மாவுக்கு வழங்கி வைத்திருக்கிறார். இது மாதிரி டிஃபரெண்ட் அந்த திருடனுக்கும் இந்த திருடனுக்கும் உண்டு. திருடன் இரவுலையும் பார்க்க முடியாது, பகலையும் பார்க்க முடியாது. அந்த இரவு நேரத்துல தான் திருடனுக்கு வேலையே. எப்போ 12 மணிக்கு தான் வேலை. அது ஒரு விடியற் காலக்குள்ள அதை முடிச்சுட்டு பகல்ல எங்கேனா போய் ஓடி ஒளிஞ்சுப்பான். ஏன்னா போலீஸ் பிடிச்சிரும். ஆக திருடனை பகலையும் சரி இரவுலையும் சரி கண்டுகொள்ள முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கா திருடன். அதனால போலீஸ் கண்டுபிடிக்க முடியாத நிலையில அது பல ஆண்டுகள், 10 ஆண்டு 20 ஆண்டுகள் கூட சில பேர் கண்டுபிடிக்கவே முடியாது, அவங்க மறைந்தே இருப்பாங்க. அதே மாதிரி இறைவனும் இவன் இருள தான் இருக்கிறான். இறைவனும் இருக்கிற இடம் அக இருட்டு. அது ஆணவம் என்ற மலம், அந்த அஞ்ஞானம் என்கின்ற ஒரு நிலை. அந்த நிலையும் தன்னையும் வேறுபடுத்தி பார்க்க முடியாத நிலையில் தான் இந்த ஆன்மா இருக்கு. அந்த ரொம்ப டார்க், மிக 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 அழுத்தமான அஞ்ஞானம் என்ற இருளில் தான் ஆண்டவர் திருநடனம் புரிந்து கொண்டு அந்த ஆன்மாவை எழுப்பு பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கான ஒரு இதை அது கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதனால்தான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதனே அப்படின்றார். ஆக இந்த திருடனுக்கும் அந்த திருடனுக்கும் எந்த வகையிலும் தொடர்பு கிடையாது. ஆனா சில வேறுபாடுகள், சில ஒற்றுமைகள் ஏதோ உண்டு. ஆக அந்த திருடனும் மறைந்துதான் இருப்பான். இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய திரு ஆகிய ஆண்டவரும் புற அறிவு, புறப்புறறிவு, அகப்புறறிவுகளுக்கெல்லாம் கூட அது ஆண்டவர் தோற்றாது. அக மெய்ஞானம் ஆகிய அருள் அறிவுக்கு மட்டும் தன்னை அனுபவம், அது கூட அனுபவப்படுத்திதான் படுத்துவார். அது காட்சி பொருளாக்க முடியாது, அவர் ரெண்டவரை பார்க்க முடியாது. கடவுள் என்பது ஒரு அனுபவம் தான். இதுதான் தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவம் ஆகிய அற்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் அகவல்ல குறிப்பிடுகின்றார். ஆக இந்த திரு என்பது மிக 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 முக்கியமான ஆண்டவருடைய அந்த இங்கே வாழ வந்திருக்கின்ற ஒரு நிலை. அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த இறை உண்மைதான் தகராகாச பெருவெளி.
அந்த தகராகாச பெருவெளியை முழுமையாக கொண்டு நம் தலைக்கு நடுவில் ஒரு புள்ளியில தான் ஆண்டவர் அருள் பிரணவ உயிராக இந்த மனிதனாக உடலும் உயிரும் தாங்கிக் கொண்டு இந்த 12வது நிலை ஆகிய துவாதசாந்த பதநிலையிலே சாந்தம் அந்தம் துவாதசாந்தம் துவாதச அந்தம் என்கின்ற சச்சிதானந்த நித்யானந்த வாழ்விலே ஆண்டவர் அருள் ஐந்தொழில் சக்திகளோடு விளங்கி கொண்டு இந்த பிரபஞ்சத்தை விளக்கி கொண்டு விளங்குகின்ற நிலைதான் திரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஏதோ ஒரு பழமொழி நம்ம கேட்டிருப்போம், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அப்படி ஒன்றும் உறுதிமொழிலாம் ஒன்றும் கிடையாது. எத்தனையோ உலகியல் பரிணாமத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் திருடிட்டு அரசனுக்கோ மற்ற ஒரு அந்த காலத்து அரசனுக்கு கூட தெரியாம எல்லாம் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தந்திரமா நம்ம போய் அந்த ஒரு அடையாளம் காண முடியாதபடி அடையாளத்தை குடிச்சிட்டோம்னா சிக்கிறவன். அந்த அடையாளம் இல்லாதவாறு அவன் களவு செய்து பத்திரமா வச்சுட்டு கடைசி வரையில அரசாங்கத்துக்கு கிடைக்காமையே போயிடுறான். அந்த காலத்துல உண்டு, இந்த காலத்துல சொல்லவே வேண்டியதில்லை. கொடி கொடியா சம்பாதிச்சவங்கலாம் எப்படியாவது ஒரு தந்திரத்துல அது தப்பிச்சிடுறாங்க. அதனால பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொன்னா அது ஒத்துக்க முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். எல்லா திருடனும் அகப்பட்டுதான் திருவான்னா அது சாத்தியம் கிடையாது. பெரும்பாலும் திருடனே ஒவ்வொரு முறை திருடும் போதும் அந்த அடையாளம் தடம் காண முடியாதபடிதான் உஷாரா திருடுறான். அதுதான் அதனால மாட்டிக்காம இருக்கிறான். திருடன் மாட்டிக்காம இருக்கிறதா பார்ப்பான். எங்கேயோ வேற சில பேர் அதை மாட்டிக்கிறாங்க. அதுவும் இந்த காலத்துல மாட்டாமே அது தப்பிச்சிடுறாங்க. அது எல்லாமே அப்படித்தான் இருக்காங்க. அதனால பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் பழமொழியெல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா அந்த சித்தர்களால் மெய்ஞானிகளால் உருவாக்கப்பட்டு அது உலக வழக்கிலே உலா வரும்படி செய்துவிட்டார்கள். யாராவது ஒருத்தர் இந்த பழமொழிய உண்மையை அறிந்து கொண்டு மேலே வரட்டும் என்கின்ற ஒரு நல்ல கருணை உள்ளத்தோடு. ஆனா நம்ம பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் சர்வசாதாரணமா சொல்லிக்கிறோம். களவும் கற்றுமரன்னு சொல்லிக்கிறோம். ஆனா அதுக்கு அர்த்தம் தெரியல. இதுக்கெல்லாம் நமக்கு எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக்கி நமக்கு புரியும்படி செய்விப்பவர் தயாநிதி சுவாமி சரவானந்த அவர்கள். இந்த பல நாள் திருடன் ஒரு நாள் அகம்படுவான். அகமாகிய மெய்ஞான அறிவிலே அவன் அகப்பட்டுக் கொள்வான். அதுதான் மணிவாசக பெருமான் சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனிய. எந்த பிறவியில தான் எனக்கு அந்த மெய்ஞானத்தை கொடுத்திருக்காரு. அந்த மெய்ஞானத்துல அந்த திருடா, தெய்வ திருடா, நீ சிக்கன் பிடிச்சிட்ட, போலீஸ்காரன் பிடிக்கிற மாதிரி நான் பிடிச்சிட்டேன். எத்தனை கோடி காலங்கள் எத்தனை கோடி பிறவிகள் என்கிட்ட தப்பிச்சுட்டேன். ஆனா இப்ப உள்ள உன்னை பிடிச்சிட்டேன். ஏன்னா இவ்வளவு காலம் வெளியில இருந்தா என்னால பிடிக்க முடியல. இப்ப உள்ள உன்னை சிக்கனை பிடித்து விட்டேன் எங்கெழுந்தருளுவது இனிய. உன்னை என்னால தப்பவே முடியாது, நீ மாட்டிக்கிட்ட, வசமா மாட்டிக்கிட்ட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு மணிவாசக பெருமான் போற்றான். அதனால இவங்களுக்கு எங்கேயும் நீ போக முடியாது. ஆக பல நாள் திருடன்னா பல கோடி பிறவிகள்ல பல கோடி வருடங்களாக எல்லையில்லாத காலமும் இந்த ஆன்மாவுக்கு உள்ள நமக்குள் நாமாய் இருந்து கூட அந்த ஆண்டவருடைய உண்மையை அறிந்து கொள்ள முடியாமல் இருந்ததற்கு காரணம் அந்த அஞ்ஞானம் என்கின்ற அக இருள். இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்தில் தன்னை அந்த ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவுக்கு வெளிப்படுத்தித்தான் அகநிலையிலே அந்த மெய்யறிவை சிறிது சிறிதாக வளர்த்து அந்த குறிப்பிட்ட ஆன்மாவுடைய மெய்ஞானத்தில் தன்னை அனுபவப்படுத்தி விடுவார். அதுதான் உங்களுக்கு வேலை. முடிவில் அதுதான் செஞ்சாகணும். ஒரு சிற்றெரும்பு கூட அந்த நிலையை அடைஞ்சாகணும், வரலாறு நிலையை அடைஞ்சாகணும். அதனால பல நாள்னு பல கோடி கோடி யுகங்களாக நம்முடைய அனுபவத்தில் நமக்குள் இருந்தும் நமக்கு உணர்த்தாத இருந்த இறைவன் இப்ப பக்குவ வசத்தால் இந்த மனித தேகத்தை அழித்து இதிலே மன அறிவுக்கு மேல்
அந்த 7வது மெய்யறிவிலே ஆண்டவர் அகப்பட்டு கொண்டார், அகம்பட்டார். அதனால பலநாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லிட்டு நிச்சயமா அதை அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க. நன்றிய தயவு. அதனால இந்த திரு என்பதனுடைய உண்மையை நமக்கெல்லாம் பெருங்கருணையினால் தெரிவித்தருளிய திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்களுக்கு கோடி கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோடு இன்றைய விசாரத்தை முடித்துக் கொள்வோம் ஐயா. நன்றி, தயவு, வந்தனம், வந்தனம்.